அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய எம்சிக்யூ புக்லெட்ல நான் கேட்ட ப்ராப்ளம். ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 ப்ராப்ளம் வந்து எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமிடியேட்டா அந்த புத்தகத்த வாங்கி படிங்க. ஸோ இந்த 2500 ப்ராப்ளத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா, 10 யூனிட்ஸுமே கவர் பண்ணி குடுத்துருப்பேன். ஸோ 10 யூனிட்ஸுக்குமே வந்து தரமான எம்சிக்யூஸ் வந்து கிரியேட் பண்ணி, ஸோ எந்த அளவுக்கு ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க எந்த அளவுக்கு அத ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கொஸ்டின்ஸ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டா அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வேற லெவல்ல ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் கொஸ்டின். என்னன்னா, இது வந்து செகண்ட் கொஸ்டின். என்னுடைய புத்தகத்துல இருக்கிற செகண்ட் கொஸ்டின். Let pi is a map from G to H, where G is a group, H is a another group. Be a group homomorphism. If order of G is 30, kernel of pi வந்து 5 கொடுத்துட்டா, then image of pi என்னன்றத சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 5, ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 6, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 25, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 30. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு கீயும் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணணும் அப்படின்றது. இது வந்து டீடைல் சொல்யூஷன். நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தெரியுமா, குரூப் ஹோமோமார்பிசம், அதாவது ஐசோமார்பிசம் யூஸ் பண்றேன். ஜி மாடு கர்னல் ஆஃப் பை வந்து ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் பை. ஓகே. அப்போ ஜி மாடு கர்னல் ஆஃப் பை வந்து ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் பைன்றதால இதனுடைய ஆர்டர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேம் ஆர்டருக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்படி பண்றச்ச இமேஜ் ஆஃப் பை வந்து 6 வருது. ஸோ அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னாவே நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும், குரூப் தியரியை வந்து நல்லா படிச்சு வச்சுக்கிட்டு இந்த புத்தகத்தை ஓபன் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட குரூப் தியரி நான் என்ன புக்கு சார் படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ குரூப் தியரியை பொறுத்த அளவுக்கு நீங்க என்னன்னா, ஐஎன் எஸ்டின் இந்த புத்தகத்தை எடுத்துக்கோங்க. ஐஎன் எஸ்டின். ஓகே. அடுத்து வந்து செகண்ட் புத்தகம் பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம், அல்ஜிப்ரா ஆறுமுகம் புக் எடுங்க. பேசிக் அதுதான். ஆறுமுகம் இந்த புக் எடுத்துக்கோங்க, அல்ஜிப்ரா ஆறுமுகம். ஸோ இந்த 2 புத்தகத்தை நீங்க வந்து நல்லா பார்த்துட்டா போதும். இந்த எம்சிக்யூஸ் நான் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீட்டா சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த புத்தகத்தை இன்னமும் நான் ரெடி பண்ணுவேன். இப்போதைக்கு எமர்ஜென்சியா கேட்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், கொரியர் போட்டு அனுப்பிட்டே இருக்கேன். ஸோ இந்த புத்தகத்தை வந்து இன்னும் நல்லா ஃபார்முலைஸ் பண்ணி, அதே 2500 ப்ராப்ளம் தான், பட் இன்னும் கொஞ்சம் நீட்டா அரேஞ்ச் பண்ணி அமேசான்ல கொடுக்கறதுக்கு நான் வந்து அடுத்த மூமெண்ட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த 2 புத்தகத்தையும் நீங்க படிச்சுக்கணும். படிச்சுட்டு குரூப் தியரிக்கு மட்டும் எவ்வளவு எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 ப்ராப்ளம்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ எல்லாமே தரமா இருக்கும். சார் இப்போ நான் சிஎஸ்ஆர் கேண்டிடேட், நான் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாமா? தாராளமா படிக்கலாம். ஓகே. ஸோ சார் இப்போ நான் டிஎன் செட்டுக்கு படிச்சுட்டு இருக்கேன், அந்த புத்தகம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? செட்டு ஓரியன்டான கண்டென்ட் மொத்தத்தையும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா நான் 3 புத்தகம் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி வந்து எம்சிக்யூஸ். ஸோ இது வந்து தரமா இருக்கும். ஓகே. பிஜிடிஆர்பி எம்சிக்யூஸ்ல பார்த்தீங்கன்னா 3000 ப்ராப்ளம்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் பர் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் படி இது ரெடி பண்ண புத்தகம். ஸோ இப்போ பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க தயவுசெய்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பிக்கு எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். காலேஜ் டிஆர்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 ப்ராப்ளம் போட்டிருக்கேன். இது வந்து ஃபுல் சிலபஸ். ஸோ இதுல வந்து நீங்க கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், லீனியர் இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் அது எல்லாமே வீடியோ கொடுக்க போறேன். இதுக்கப்புறம் தான் செமையா இருக்கும். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் நம்ம அசால்ட்டா முடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சிஎஸ்ஐஆர் என்ற ஒரு சாதாரண விஷயம் தான். அது நீங்க வந்து பெருசா ஒன்றும் யோசிச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேணாம். ஓகே. ஸோ ரெகுலரா என்னோட சேனல் வாட்ச் பண்ணுங்க. என்னுடைய மெட்டீரியல் கண்டென்ட்டை வாங்கி படிங்க. உங்களுக்கு அதுவே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ். யூஜிடிஆர்பிக்கு எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 2500 ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ஸோ சார் இப்போ எம்சிக்யூஸ் மட்டும் தான் கொடுக்குறீங்களா? இது போல என்னுடைய யூடியூப் கிளாஸஸ் நான் கொடுத்துட்டு வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து செம்மையா இருக்கும். இமிடியேட்டா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே தனித்தனி டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். இதுல சிஎஸ்ஐஆருக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. சிஎஸ்ஐஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து செம்மையா கொடுத்துட்டு வரேன். ஸோ இது வந்து சண்டே மட்டும் தான் இந்த டெஸ்ட் பேட்ச். சிஎஸ்ஐஆர் படிக்கிறவங்களுக்கு என்னோட குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா சண்டே மட்டும் தான் டெஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு கொஸ்டினா போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அனுப்புவேன், அதுக்கப்புறம் ஆன்சர் கீ அனுப்புவேன். சார் நான் வந்து ஒரு ஜென்ரல் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா இந்த 3 புத்தகத்தையும் வாங்கி படிங்க. உங்க லைஃப் வந்து வேற லெவலா சேஞ்ச் ஆகும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க ஒரு சில புரிதலை நிறைய தெரிஞ்சுப்பீங்க. நிறைய கொஸ்டின்ஸை வந்து டிஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் என்னுடைய புத்தகத்துல கேட்ட இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு சிலவங்க வந்து டீடைல் சொல்யூஷன் நீங்களே கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி போடுங்க சார் அப்படி சொல்லியிருக்கீங்க. டெஃபினட்டா நான் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே வருவேன். என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்க. டெய்லி நோட் போட்டு எழுதுங்க. இன்னைக்கு நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றத தினமும் நோட் போட்டு எழுதுனீங்க அப்படின்னாவே டெஃபினட்டா உங்களால என்னுடைய கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்க கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா கிளிக் பண்ண முடியும். ஓகே ஃபைன். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம்.
ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இது வந்து சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த ப்ராப்ளத்துல நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, என்னன்னா குரூப் ஹோமோமார்பிசம்ன்றதை நீங்க டெஃபினிஷன் படிச்சுக்கணும். ஜென்ரலா குரூப் ஹோமோமார்பிசம்னா என்ன அப்படின்ற டெஃபினிஷன் படிச்சுக்கணும். என்ன டெஃபினிஷன் நமக்கு தெரியும். பை இஸ் அ மேப் ஃப்ரம் சம் ஜி டு ஹெச். ஸோ ஜியோட ஆப்ரேஷன் வந்து ஸ்டாரு, இதனுடைய ஆப்ரேஷன் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இது குரூப் ஹோமோமார்பிசமா இருக்கணும் அப்படின்னா ஃபார் எனி ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென் பை ஆஃப் ஏ ஸ்டார் பி வந்து எப்படி கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா பை ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் வித் பை ஆஃப் பி. இந்த ட்ரையாங்கிள் வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ரேட்டரை நான் நோட்டேஷன்ஸ் கோசம் கொடுத்துருக்கேன். நீங்க எது வேணா கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்போ குரூப் ஆப்ரேஷன்ஸ் வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸை கொடுக்கணும். அப்படின்னா அது குரூப் ஹோமோமார்பிசம். ஓகே, அதே போல ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து 30 கொடுத்துட்டேன். கர்னல் ஆஃப் பையோடைய வேல்யூ வந்து 5 கொடுத்துட்டேன். அப்போ இமேஜ் ஆஃப் 5 என்னவா இருக்கும் அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகே, சப்போ ஜென்ரலா இது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம் என்ன சொல்லுது அப்படின்னா பை வந்து ஒரு குரூப் ஹோமோமார்பிசமா இருந்தா ஜி மாடு கர்னல் ஆஃப் பை வந்து ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் பை. ஸோ இது நமக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ ரெண்டு குரூப் வந்து ஐசோமார்பிக்கா இருந்தால் அதனுடைய ஆர்டர் வந்து கார்டினாலிட்டி வைஸ் சேமா இருக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி மாடு கர்னல் ஆஃப் பை வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் இமேஜ் ஆஃப் பை. ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்டர் ஆஃப் இமேஜ் ஆஃப் பை தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆர்டர் ஆஃப் ஜி மாடு கர்னல் ஆஃப் பை வந்து எப்படி எழுதிக்கலாம், ஆர்டர் ஆஃப் ஜி டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் கர்னல் ஆஃப் பை. ஸோ அப்படி எழுதும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 30, ஆர்டர் ஆஃப் கர்னல் ஆஃப் பை வந்து 40. திஸ் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் ஆஃப் பை, ஆர்டர் ஆஃப் இமேஜ் ஆஃப் பை. ஓகே, இப்போ இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு 6 5 30. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் இமேஜ் ஆஃப் பை. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது போல ஒரு சில விஷயம்லாம் வந்து நீங்க பொறுமையா சால்வ் பண்ண கத்துக்கணும். நிறைய விஷயத்த நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி மேக்ஸ்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால எந்த ஒரு எக்ஸாமும் ஒரு கடினமானது இதனால என்னால பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம்பிளோட டிராவல் பண்ண கத்துக்கணும். இப்போ டெஃபினேஷன் இருக்கு அப்படின்னா குரூப் தியரிக்கு மட்டும் மினிமம் ஒரு 25 டெஃபினேஷன்ஸை வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் வேரியஸ் டொமைன் ஸ்பேஸ்ல கிரியேட் பண்ண கத்துக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் உங்களால மேக்ஸை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னுடைய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. MCQ புக்லெட் வாங்கி படிங்க. ரெகுலரா என்னுடைய சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நோட் போட்டு எழுதிட்டு வாங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.